பிரதமர் மோடி சீனா சென்றிருந்த பொழுது அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் பயன்படுத்தும் ஹாங்கி L5 லிமோசைன் காரை பயன்படுத்தியிருக்காரு. இந்த காரின் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஹாங்கி L5 லிமோசைன் கார் சீன அதிபரின் அதிகாரப்பூர்வ வாகனமாகவும் சீன உயர்மட்ட தலைவர்களும் குறிப்பிட்ட வெளிநாட்டு பிரமுகர்களும் பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த காரினுடைய விலை தோராயமா 7 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும். சீனாவில் தயாரிக்கப்பட்ட கார்லயே இதுதான் விலை உயர்ந்த கார். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை 8.5 வினாடிகள்ல இந்த கார் கடக்க செய்யும். இதனுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு சுமார் 210 கிலோமீட்டர். இந்த கார் 18 அடி நீளமும் 3 டன் எடையும் கொண்டிருக்கு. நல்ல இடவசதி உள்ள இருக்கைகள், லக்ஸரியான இன்டீரியர் வேலைப்பாடுகளோடு இந்த காரினுடைய உட்புறமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம பின் இருக்கைகள்ல ஈட்டிங் வசதி, மசாஜ், காற்றோட்டம், டிவி ஸ்கிரீனிங்கும் இருக்கும். பாதுகாப்பு அம்சங்களா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமராஸ் எல்லாமே இருக்கு. இந்த காரை தயாரிக்கிற ஹாங்கி நிறுவனம் 1958 தொடங்கப்பட்டிருக்கு. சீனாவுடைய பழைய கார் பிராண்டும் இதுதான். ஹாங்கி என்ற சொல்லுக்கு சீனா மொழியில சிவப்பு கொடின்னு அர்த்தம். இது சீன அரசின் கீழ் இயங்குற ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் ஒர்க்ஸ் குழுமத்தால நடத்தப்படுது. சீனாவுடைய முன்னணி அரசியல் தலைவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே இந்த நிறுவனத்துல கார் தயாரிக்கப்பட்டது. ஆனா 1981 உற்பத்தியை நிறுத்தி அதுக்கு அப்புறம் 1990கள்ல மீண்டும் உற்பத்தியை தொடங்கி இருக்கு. இப்போ இந்த L5 லிமோசைன் ஹாங்கியின் மிகவும் பிரபலமான மற்றும் முதன்மை மாடலா சீனாவுல இருக்கு. மேட் இன் சைனா என்ற அடையாளத்தோட இந்த காரை மிக சொகுசா பாதுகாப்பு அம்சங்களோட உருவாக்கி வருது ஹாங்கி. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பொது நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் இந்த காரை தான் பயன்படுத்துறாரு. இதே பிராண்டுடைய N701 என்ற புதிய மாடலையும் சமீபத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பான காரை அமெரிக்க அதிபருடைய தி பீஸ்ட் கார் இருக்கு. அதுக்கு ஈக்குவலானது அம்சங்களை கொண்டதுதான் இந்த கார்னும் குறிப்பிடப்படுது.